ஒயிட் குருமா. இந்த ஒயிட் குருமா டிஃபன் ஐட்டம் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு டேஸ்ட் சும்மா அருமையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து நான் ரெண்டுமே 100 கிராம் எடுத்துருக்கேன். கேரட் பீன்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை பிச்சு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 நிமிஷம் எண்ணெய் பிரியற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வதங்கினதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பிச்சு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த குருமாவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த நீளமாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் தாங்க. இப்போ வந்து வேக வச்ச காய்கறி இதில் ஆட் பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வேக விட்டுடலாம். இப்போ இதுக்கான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் உடச்ச கடலை, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக துருவிய தேங்காய். பேஸ்ட் ரெடி பண்ணதும் இந்த காய்கறிகள் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு திரும்ப 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீந்து போன பாலுக்கு உங்ககிட்ட உர தயிர் இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு வரமிளகா அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டு நீங்கள் 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தயிர் உறைஞ்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.